குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ அப்படிங்கிறத ரொம்ப அழகா நம்ம இப்படி குளிக்கணும். ஆச்சாரியன்ட்ட போய் ஆழ்ந்து இருந்து அனுபவித்து கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு செய்தி. இன்று ஒன்று நாங்கள் பாகவதர்கள்லாம் வந்திருக்கிறோம், எங்களோட சேர்ந்து அந்த பகவத் அனுபவத்துல நீனும் இருந்து சேர்ந்து குளித்து வரணும். அதே மாதிரி கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ, அதாவது நீ தூங்கிட்டு இருக்க மாட்ட, நடிக்கிற மாதிரி நடிக்கிற. கள்ளம்ங்கிறது அந்த நடிப்பு. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாயினி நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, நம்ம முதல்ல 2 பாசுரத்தை பார்த்தோம். ஒன்று கடமையை செய்தவன், ஒன்று கடமையை தவறியவன். இது ரெண்டும் எதற்கு உதாரணமாக காட்டினான்னா, கடமையை செய்தவனுக்குரிய பாசுரம் கர்மயோகம், கடமையை தவறியவனுக்குரிய பாசுரம் பக்தி யோகம். எது உயர்ந்த தர்மமோ அதை எடுத்துக்கொள்வது பக்தி யோகம். இது ஞான யோகம். இன்றைய தினம் ஞான யோகம். அதனாலதான் இது ஒரு வேதம், யஜ்யம்னு சொன்னோம். பகவத்கீதையுடைய முழு சாரமும் இருக்கின்றது. எப்படி இது இன்றைய தின பாசுரம் ஞான யோகமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஞானம்ங்கிறது என்ன? ஒரு விஷயத்தினுடைய அடியை உணர்ந்து கொள்வது, ஆராய்ந்து சொல்றதுக்காக கேட்கக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுதான் ஞானம். ஒருத்தர் சொல்றாங்க இது சரி இது தப்பு அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஆராய்ந்து எடுத்துக்கொள்வதுதான் எது சரியோ அதை புரிந்து கொள்வது. இன்னைக்கு என்ன ஆகுது, நேற்றைய தின பாசுரத்துல ராமனை பாடினார். கண்டிப்பா இது ஒரு வியாக்கியானமாக பெரியவர்கள்லாம் அழகாக சொல்வார்கள். ஆயர்பாடியில இருக்கிற சிறுமியருக்கெல்லாம் ஆண்டாள் பேர்ல கோபம் வந்து விட்டதான். ஏன்னா நீ எப்படி ஆயர்பாடிக்கே யார் அணிவிலக்குன்னா கண்ணன் தான், அவன் தான் எங்களோட ஹீரோ, கண்ணன் தான். இப்ப நம்ம சொல்றோம்ல 2 ஹீரோக்கு சண்டை வருது இல்ல, இந்த ஹீரோ ஃபேன் அந்த ஹீரோ ஃபேன்னு. ஆயர்பாடியில இருக்கிறவங்க எல்லாம் கண்ணனோட ஃபேன். அவங்களுக்கு ராமனை பாடியது பிடிக்கலையா? ஏன்னா அவர்கள் அதான் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து சிறுமியரோன்னு பின்னாடி சொல்ல போறாங்க. அவங்களுக்கு கண்ணன் தான் பரம்பொருள். அப்படி இருக்கும்போது நீ ராமனை ஏன் பாடின அப்படிங்கிற கேள்வி வந்தப்ப இந்த பாசுரத்துல கண்ணனையும் ராமனையும் இணைத்து பேசுகின்ற பாசுரம். அப்ப என்ன சொல்றான்னா, கண்ணன்கிற வடிவமாக இருக்கட்டும், ராமன்கிற வடிவமாக இருக்கட்டும், இல்ல முன்பு பேசிய வாமனாவதாரமாக இருக்கட்டும், எல்லாம் அந்த நாராயணனுடைய வடிவங்கள் தான் என்ற ஞானத்தை சொல்லுகின்ற பாசுரம். இன்னும் வைஷ்ணவத்துல இன்னும் அழகா சொல்லுவாங்க, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், எல்லாவற்றிற்குள்ளும் இருப்பது அந்த விஷ்ணு தான். அதை யார் நம்புறாங்களோ அவங்க தான் வைஷ்ணவன். அந்த அதை எடுத்து சொல்லுகின்ற ஞானயோக பாசுரமாக இன்றைய பாசுரம் அமைந்திருக்கின்றது. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய். யாருன்னா முதல்ல புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாத அரக்கன் யார்? அவனை கிள்ளிக்கான ராவணனை வதம் செய்த ராமனையும் புள்ளின் வாய் கீண்டான்கிறது கிருஷ்ணனுக்கு சொல்லக்கூடிய விருத்தாந்தம். கிருஷ்ணனையும் ராமனையும் ஒன்றாக வைத்து பாடுகின்றால் இவர்களுடைய கீர்த்திமையை பாடுவோம். அதுதான் அடுத்த ஸ்டெப்பு, நாமத்தை பாடுதல். அடுத்தது அர்ச்சனம்னா என்னன்னா அவனுடைய புகழினை சொல்வது. அந்த அர்ச்சனத்துக்கு வருகின்றாள். முதல்ல நாமத்தை சொன்னால் அடுத்தது அர்ச்சனைக்குள்ள வந்திருக்கின்றாள் இந்த பாசுரத்துல. அப்படி அவர்களுடைய பெருமையை சொல்லி வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கி நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம். பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார், நாங்க பாவை நோம்பிற்காக இந்த வந்துட்டோம். ஆனால் வெள்ளியும் எழுந்து விட்டது. இப்ப பாருங்க என்ன சொல்றா. முதல்ல நம்ம சொன்னோம், சூரியோதயத்துக்கு முன்னாடி இருந்த காலம் எல்லாம் பார்த்து சூரியனும் உதித்து வெள்ளி எழுந்து விட்டது. அடுத்தது சூரியன் நன்றாக வந்து விட்டது. இன்னும் நீ
உறங்கிக் கொண்டிருக்கியா. புல்லும் சிலம்பினக்கான் திருப்பியும் காலை புலர்ந்ததற்கான அடையாளம் வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் பறவைகள் பேசக்கூடியது. ஆமா. அப்போ வந்து குள்ள குளிர குடைந்து நீராடாதே. அவ என்ன சொல்றான்னா, நீ எழுந்துட்ட, இன்னும் குளிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு, எத்தனை நேரம் இல்ல, இது அப்படி இன்னொரு அர்த்தமாக சொல்லலாம். நாங்கெல்லாம் பாகவத அனுபவத்துல வந்துட்டோம். இந்த பகவத் அனுபவத்துல நீனும் எங்களோடு சேர்ந்து ஆழ்ந்து அனுபவிக்க வேண்டாமா அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றான். நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி சொல்லும் பொழுது, இந்த நாராயணனை ஒரு தடாகமாக உருவெடுத்து விட்டால் ஆழ்ந்து நீ குளிக்கணும், நீராடணும், வா அப்படின்னு கூப்பிடுறான். அதுதான் அதுகளுடைய அடையாளமா தான் போதரி கண்ணினாய் அப்படின்னு சொல்றா. கண் தான் வந்து ஒருவருடைய ஞானத்தினுடைய அடையாளமா சொல்லப்படக்கூடியது கண் தான். இதுல என்ன அப்படின்னா, எப்படி குளிக்கிறதுல எப்படி இருக்குன்னு ஒரு இது உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க, பசுமாடு மாதிரி குளிக்கணுமா, எருவு மாடு மாதிரி குளிக்கணுமா? இது ஒரு நல்ல கேள்வியா இருக்கு. எருமைதான் அந்த நீருக்குள்ள போய் அதுக்குள்ள ஊறி குளிக்கும். ஆமா. அப்ப ஒரு கதை இருக்கு. ஒரு ராஜசபையில பெரிய பண்டிதர்களை எல்லாம் கூப்பிட்டு கேள்வி கேட்டானா அரசன். கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லும் பொழுது, அப்பா நீ எருவு மாடு மாதிரி குளிச்சியா அப்படின்னு கேட்டாராம். பண்டிதர்களுக்கெல்லாம் கோவம் வந்துடுத்து, என் அரசன் அவமானப்படுத்துறான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஒரே ஒரு பண்டிதர் மட்டும் சொன்னாராம், ஆமா நான் எருமை மாதிரி தான் குளிச்சேன் அப்படின்னாராம். உடனே அரசன் வந்து அவனுக்கு பரிசு அள்ளி கொடுத்தானாம். இவங்க கேட்டா அவனை எருமை மாடுன்னு சொல்றான், நீ பரிசு வாங்கிட்டு வர என்னப்ப அந்த பண்டிதர் சொன்னாராம். அவர் என்ன கேட்டார் தெரியுமா, உன்னுடைய குருகுலத்துல எப்படி எருமை மாடு நீர்ல அமுங்கி நன்று ஆழ்ந்து அனுபவிச்சு குளிக்குமோ அப்படி உன்னுடைய குருகுலத்தை ஆழ்ந்து குருவிடமிருந்து கற்றுக்கொண்டு அதை அனுபவித்தாயா அப்படின்னு கேக்குறான். ஆமான்னு நான் சொன்னேன் அப்படின்னாரா. அதுதான் இங்க அவ அழகா சொல்றா, குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ அப்படிங்கிறத ரொம்ப அழகா நம்ம இப்படி குளிக்கணும். ஆச்சாரியன்ட்ட போய் ஆழ்ந்து இருந்து அனுபவித்து கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு செய்தி. இன்று ஒன்று நாங்கள் பாகவதர்கள்லாம் வந்திருக்கிறோம், எங்களோட சேர்ந்து அந்த பகவத் அனுபவத்துல நீனும் இருந்து சேர்ந்து குளித்து வரணும். அதே மாதிரி கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ, அதாவது நீ தூங்கிட்டு இருக்க மாட்ட, நடிக்கிற மாதிரி நடிக்கிற. கள்ளம்ங்கிறது அந்த நடிப்பு. அந்த நடிப்பை விட்டுட்டு பல பேர் வந்து தூங்குற மாதிரியே நடிப்பாங்க. தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. நம்முடைய ஆன்மா வந்து இறைவனை அடைய வேண்டியதுதான். ஆக நாம வந்து இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு அந்த விருப்பத்தை மறந்து அந்த ஒரு பொய் தூக்கத்துல நாம நம்மளே ஆழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுல இருந்து நம்மை எழுப்புவது போலவும் இந்த ஒரு பாசுரத்தை அமைத்திருக்கிறாள். மொத்தத்துல இன்னைக்கு என்னன்னா, ராமனுடைய கீர்த்திமை, கிருஷ்ணனுடைய கீர்த்திமை, ஒரு ஆச்சாரியனிடம் சென்று எப்படி படிக்க வேண்டும், பகவத் அனுபவத்துல எப்படி நாம் குளிர்ந்து நீராட வேண்டும் என்பதையெல்லாம் அமைத்திருக்கின்ற பாசுரமாக இன்றைய பாசுரம் அமைந்திருக்கின்றது. ரொம்ப அருமை. இன்னும் அடுத்து எப்பேற்பட்ட கீர்த்தியை உடைய ஞானத்தை உடைய இன்னொரு தோழியை அவள் போய் எழுப்ப போறா அப்படிங்கிறத நாளைய நாள் பாசுரத்துல நாம சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி.